நித்தியமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே யதா தர்மக்லானிர் பவதி ஜகதம் க்ஷோபகரணீகே ததா லோகஸ்வாமி பிரகடிதவபு சேது திருதஜகாக சதம் தாதா ஸ்வச்சோ நிகமகன கீதோ व्रजपतिके சரண்யோ லோகேசோ மம பவது கிருஷ்ணோக்ஷி விஷயக. நாராயணியத்தினுடைய 27வது தசகத்திலே நாராயண பட்டத்திரி 6வது ஸ்லோகத்திலே தேவதைகளும் அசுரர்களுமாக சேர்ந்து எம்பெருமானுடைய ஆజ్ఞையினாலே பார்க்கடல்லேந்து அமிர்தத்தை எடுப்பதற்காக மந்திரமலையை மத்தா வச்சு வாசுகின்ற பாம்பை நானாக வச்சு கடைய ஆரம்பிக்க அவ கடைய ஆரம்பிக்கும் போதே மந்திரமலையானது உள்ள அமுங்க ஆரம்பிச்சது. அப்ப குருவாயூரப்பா தாங்கள் क्षिप्ताद्रौ क्षुपित जलोदरे तदानिमुखो दुग्धाब्दो गुरुतर भारतो निमग्ने देवेषु व्यदिततमेषु तत्प्रियैषि प्राणैषि गीकमठतनुं कठोरभृष्टम्. 27வது தசகத்திலே 6வது ஸ்லோகத்திலே எம்பெருமான் கூர்மமாக அவதாரம் எடுத்து அதாக ஒரு ஆமையாக உருவெடுத்து, ஆமைக்கு தானே ஓட்ல எதையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கும், அந்த கூர்மமாக நீ தாங்கி கூர்மாவதாரம் எடுத்தியாமேன்னு இந்த ஸ்லோகத்துல வர்ணிச்சுருக்கார். தேவதைகளும் அசுரர்களும் பரம சந்தோஷத்தை அடைஞ்சா இனிமே மந்திரமலை ஒரு இடத்துல ஸ்திரமா நிற்கும், பகவானே நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டார், கவலையே இல்லைன்னு அந்த வைபவத்தோட அப்படியும் எப்படியும் கலர ஆரம்பிக்கிறார். பகவானும் தன்னுடைய முதுகு மேல அந்த மந்திரமலையை தாங்கிறார். மறுபடியும் பார்க்கடலை கடையக்கூடிய வைபவமானது தொடர்றது. பட்டத்திரை தொடரட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய திருமால்பாடி. இந்த திருமால்பாடியானது எங்கே உள்ளது? திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசி வட்டத்தில், வந்தவாசியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்திலேயும், தேசூர் என்ற ஊரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய அழகான எழில் கொஞ்சம் கிராமம் திருமால்பாடி. இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோயில் ஒரு சிறிய மலைக்குன்றிலே அமைந்திருக்க அந்த கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை அடைய இருக்கின்றோம். இதோ திருமாலுடைய பெயரை கொண்ட பாடியை நாம் அடைந்து விட்டோம். அழகான இயற்கை எழில் சூழ்ந்த கிராமம். இதோ இங்கு பறந்து விரிந்துள்ள பச்சை நெற்கதிர்கள் நாம் நுழையும் போதே காற்றிலே அசைந்து பச்சைமா மலையானை தரிசிக்க நம்மை வரவேற்கக்கூடிய எழில் மிகுந்த ஒரு காட்சி. திருமால் பாடி அல்லவா, அதனால் கறவைகள் பெண் சென்று காணம் சேர்ந்துண்போம் என்று சொல்லக்கூடிய கண்ணனுடைய பசுமாடுகளும் சூழ்ந்து கொண்டு நம்மை வரவேற்க இதோ கோயிலை அடைந்து விட்டோம். ஆகா, பல மரங்கள் சூழ்ந்த குன்றமேந்தி குளிர்மழை காத்த பிரான் சிறு குன்றின் மேல் அரங்கனாக இங்கு கோயில் கொண்டுள்ளான் என்ற இந்த ஒரு சன்னிவேசம் நமக்கு அழகாக உணர்த்துகின்றது. இந்த கோயிலானது சிறு குன்றின் மேல் உள்ளது. இதோ மெதுவாக நாம் வாழ்க்கையினுடைய படியை நல்லபடியாக கடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு திருமால்பாடியினுடைய படியை ஏற துவங்கிவிட்டோம். இந்த படியானது 106 படியாக உள்ளதாக தலவரலாறானது கூறுகின்றது. மகாவிஷ்ணுவனுடைய ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட க்ஷேத்திரங்கள் 108, அதிலே பூவுலகத்திலே அமைந்திருப்பது 106. 107வது திருத்தலம் திருப்பார்க்கடல் என்பது அங்கு பகவான் அரங்கனாக துயில் கொண்டுள்ளான். அதனாலோ என்னவோ 106 படிகளை கடந்து 107வது க்ஷேத்திரமாக நாம் இங்கு திருமால்பாடியிலே இதோ மலைக்கு மேலே கோயிலை அடைந்து கொண்டிருக்கின்றோம். இருபுறமும் அழகான எழில் கொங்கும் காட்சிகள். இங்கு ஒரு சிறிய 2 பாறைகளின் நடுவே ஒரு சுனையானது வற்றாமல் தீர்த்தம் பெருகிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம்.
தலவரலாறு மீண்டும் கூறுகின்றது. இதனுடைய பெயர் நாரத தீர்த்தமாம். இது வற்றியதே கிடையாது. எம்பெருமானுடைய திருமஞ்சனங்கள் மற்ற காரியங்கள் கோயிலுக்குண்டான தீர்த்தங்கள் எல்லாம் இந்த சுனையிலிருந்து எடுக்கப்படுவதும் இதுவே இந்த தலத்திற்கு தீர்த்தமாக அமைந்திருப்பதும் ஒரு பெரிய விசேஷம். இதோ கோயிலுக்கு முன்னே அழகான குன்றின் மேல் 3 நிலைகளும் 7 கலசங்களும் கொண்ட கம்பீரமான கோபுரமும் நம்மை வரவேற்கின்றது. கோபுரத்திலே ரங்கநாதர் சயனித்த திருக்கோலத்திலே பிரம்மா ஸ்ரீதேவி பூதேவியுடன் நமக்கு காட்சியளிக்க, மற்றொரு புறத்திலே வேணுகோபாலனான கண்ணன் பசுமாடானது அரவணைக்க, ராதையுடனும் ருக்மிணியுடனும் நமக்கு காட்சியை அடைக்க, இதே கோபுரத்திலே ஆலிலை கண்ணனும் இதோ யோக நரசிம்மராக நரசிம்மமூர்த்தியும் நமக்கு காட்சி அளிக்க, இங்கு ஆச்சரியமான ஒரு சீதா கல்யாணத்தின் வைபவத்தையும் நாம் தரிசிக்கின்றோம். மகர்ஷிகள் அமர்ந்திருக்க ஜனக மகாராஜா சீதையை கன்னிகாதானம் செய்து கொடுக்கக்கூடிய காட்சி இங்கு எங்கிருந்து வந்தது என்று ஒரு நினைவு நமக்கு வரும்போது, இந்த மலையிலிருந்து மற்றொரு புறம் நோக்கினோமே ஆனால் அங்கு இதோ ஒரு மலை தெரிகிறதே, அதுதான் நெடுங்குன்னம் ராமனுடைய க்ஷேத்திரமாக அமைந்திருக்கக்கூடியதாம். ராமபிரான் தன்னுடைய ஹிருதயத்திலே கையை வைத்துக் கொண்டு மலையடிவாரத்திலே இருந்து கொண்டு எதிரே இருக்கக்கூடிய தன்னுடைய குலதெய்வமான திருமால்பாடி ரங்கநாதரை நினைக்கின்றாரோ என்று தோன்றக்கூடிய ஒரு வைபவமாக இருப்பதால் இங்கு சீதா கல்யாணத்தையும் நாம் தரிசித்து இதோ எம்பெருமானுடைய தரிசனத்திற்காக கோயிலுக்குள்ளே நுழைந்து வலம் வரக்கூடிய இதே சூழ்நிலையிலே குருவாயூருக்கு 27வது தசகத்தின் 6வது ஸ்லோகத்திலே கூர்மாவதாரத்தை பட்டத்ரி எவ்வாறு புகழ்கின்றார் என்பதை சிரவணம் செய்யவும் திரும்பிவிட்டோம். ஆச்சரியமாக, குருவாயூரப்பா, நீ ஆமையாக உருவெடுத்து மந்திரமலையானது உன்னுடைய முதுகின் மேல் அந்த புறமும் இந்த புறமும் அசைந்து ஆட தேவதைகள் அழகாக கடைய ஆரம்பித்தனர். இந்த ஒரு ஸ்லோகத்தை தொடர்றார் பட்டத்ரி. அப்ப பட்டத்ரிக்கு கவலையாம், குருவாயூரப்பா, உன்னுடைய முதுகு மேல இவ்வளவு பெரிய பலம் பொருந்திய மலை ஓடின்னு இருக்கே, உனக்கு ஏதாவது வலிக்க போறதே, சரீரத்துக்கு ஏதாவது சிரமம் இருக்க போறதேன்னு யாராவது தேவதைகள் நினைச்சு பார்த்தாலா? அவர்களுக்கு அவர்கள் காரியம்தான் முக்கியம். எப்படித்தான் நீ தாங்கினியோன்னு எனக்கு கவலையா இருக்கேன். ஆனா பட்டத்ரி கேட்ட கேள்விக்கு சுவாமி தேசிகன் தசாவதார சோஸ்திரத்துல பதில் சொன்னாராம். நமக்கு வேணா பார்க்கச்சே மந்திரமலை பகவானுடைய முதுகுல அப்படி இப்படியும் ஓடும் போது அவருக்கு வலிக்குமோ, ஏதாவது அவருக்கு சிரமம் ஏற்பட்டிருக்குமோன்னு தோன்றது. ஆனா உண்மையா மகாவிஷ்ணுவுக்கு அந்த மலை தன் முதுகுல ஓடச்சே எவ்வளவு சுகமா இருந்தது தெரியுமான்னார் தேசிகன். இதுல என்ன சுகம் இருக்குன்னா, அவ்யாசுர்புவனத்ரயீ மணிபிருதம் கண்டோ யைனைரத்ரினாம் நித்ரானஸ்ய பரஸ்ய குர்மவபுஷோ நிஸ்வாசவாதோர்மயகம் யத்விக்ஷேபன சம்ஸ்ருதோததிபயம் பிரேங்கோல பர்யங்கிகா நித்யாரோகண நிர்வృతో விகரதே தேவசகைவ ஸ்ரீயாம். எந்த அளவுக்கு பகவானுக்கு சுகமா இருந்ததுன்னு தேசிகர் ஒரு உதாரணம் சொல்றாராம். சுவாமிக்கு அந்த மலை ஓடுறது எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு 90 வயசு கிழவர் ஒரு கிராமத்துல வெயில் காலத்துல தான் திண்ணையில உட்கார்ந்து வேத்து கொட்டி, பாவம் அவருக்கு முதுக யாராவது சொரிஞ்சு விட்டா தேவலேன்னு பேரனை கூப்பிடுறார், பிள்ளைய கூப்பிடுறார், யாரும் லட்சியம் பண்ணல, போத்தாத்தா அவனுக்கு வேலை வேற வேலை இல்லைன்னு ஓடிட்டு இருக்கா. அப்போ தன்னுடைய 90 வயசு மனைவி அந்த பாட்டியை ஒரு விசிறி எடுத்துன்னு ஒரு சொல்லி, அந்த விசிறியை ஒரு பக்கமா திருப்பி அந்த விசிறி காம்பால தன்னுடைய முதுகுல அவர் சொரிஞ்சு விட்டுண்டார்னா அந்த தாத்தாக்கு எவ்வளவு எதமா இருக்குமோ, அப்படி பகவானுக்கு இந்த மந்திரமலை ஓடுறதுன்றது முதுக சொரிஞ்சு விட்டா மாதிரி இருக்கா. அது மாத்திரம் இல்ல, கடல் காத்து சில்லுன்னு வீசின்னு இருக்கு, கடலுடைய ஒரு சுகம். இவர் வேற படுத்துன்னு இருக்கார் கூர்மமா, முதுக சொரிஞ்சு விட்டா மாதிரி மந்திரமலை வேற அந்த கோடிக்கும் இந்த கோடிக்கும் போயின்னு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில என்னாச்சு, கூர்மாவதார எடுத்த சுவாமி கொரட்டை விட்டு தூங்கவே ஆரம்பிச்சுட்டார். யத்விக்ஷேபன சம்ஸ்ருதோததிபய பிரேங்கோல பர்யங்கிகா. அவருக்கு தூக்கமே வந்துருத்தான், தூங்கி போய் கொரட்டை விட ஆரம்பிச்சார். இப்ப சமுத்திரத்துல அலைகள்லாம் முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வந்துட்டு இருக்கே, அலை கரைக்கு வரதும் போறதும் பெரிய அலையாவும் சின்ன அலையாவும் வரது. அந்த அலைக்கு காரணமே யாருன்னா பாகவதம் சொல்லித்து இந்த கூர்மாவதார பகவான் தான் காரணமா. ஏன்னா இவர் நன்னா தூங்கிட்டு ஊஞ்சலாடுற மாதிரி கொரட்டை விடுறாரோனோ, அவர் மூச்சை இழுத்து வேகமா விடச்சே கடல் பொங்கி அந்த அலை அப்படியே கரைக்கு வருதான்.
மறுபடியும் அவர் கொரட்டையில மூச்சை இழுக்கும் போது சுரா சுரேந்திரைர் புஜவீர்ய வேபிதம் பரிப்ரமதம் கிரிமங்க பிருஷ்டத பிப்ரத்ததா வர்தனமாதி கச்சபோ மேனங்க கண்டூய நம பிரமேயகம். மூச்சு காத்து இழுக்கச்சே அலைகள் உள்ள போறதும் விடச்சே வெளியில வருதும் கடல் அலைன்றது இந்த ஒரு கூர்மாவதாரத்துல தான் அலையே ஆரம்பிச்சது கடல்ல, அதுக்கு முன்னாடி இல்ல. இது பகவானுடைய மூச்சு காற்றுன்னு ஆழங்கால் படக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சுலபமாக தேவேஷு யதிததமேஷு தத்ப்ரியைஷி பிராணைஷி கமடதனோ கடோர பிருஷ்டமோ. இப்படியெல்லாம் குருவாயூரப்பா தேவதைகளுக்காக பல அவதாரங்கள் எடுத்து நீ சிரமப்பட்டு அவ காரியத்தை நடத்தி வைக்கிறியே. கூர்மாவதாரம் என்ன ஆச்சரியம்னு 27வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, மலையது கடலில் மூழ்க மண்புறும் ஆமையாகி அலை கடல் நடுவுள் சென்று அதனை உள் முதுகில் தாங்கி இலை இனி இடரே என்று எல்லோரும் என்னும் வண்ணமும் குலைவர் செய்கை செய்த கோமகள் கண்ண நீயே அன்றோ. அப்படி மறுபடியும் கடைய ஆரம்பிச்சுட்டா குருவாயூரப்பா. ஆனா கடையச்சே ஒரு பெரிய விபரீதம் மறுபடியும் நடந்திருத்துனார் பட்டத்திரி. அடுத்த ஸ்லோகத்தை அதே பரிணாமத்துல 27வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறாராம். வஜ்ராதி ஸ்திரதர கர்ப்பரேண விஷ்ணு விஸ்தாராத் பரிகத லக்ஷயோஜனேன அம்பாதேகே குகரகதேன வர்ஷ்மனத்வம் நிர்மக்னோ க்ஷிதிதர நாதமுல் நினேத. என்ன விபரீதம் நடந்தது? கீழ மந்திரமலைய பகவான் முதுகுல தாங்கிட்டார். ஆமையோட ஓடு எப்படி இருக்கும்? நேர இருக்காது, ரெண்டு பக்கமும் சரிஞ்சு இருக்கும். அப்ப இந்த தேவதைகளை அசுரர் இழுக்க ஆரம்பிச்சே இந்த மந்திரமலை ஒரு ஸ்திரமா அவர் ஓட்டு மேல நிக்கலையா, கீழே வழுக்கி கடல்ல விழுறது, மறுபடியும் இழுக்கச்சே ஓடு மேல ஏறுறது, அப்படி இப்படியும் போறது. ஒரு காலகட்டத்துல என்னாச்சு, இவர்கள் வேகமா அந்த வாசுகியை பிடிச்சு அந்த மலையை கட்டி இழுக்கச்சே அது பகவானுடைய ஓட்டு முதுகு மேல இல்லாம சட்டுன்னு மேல தூக்கின்றுத்தான். ஆகாசத்துல போற அளவுக்கு கயரை விட்டு அது திமிரிண்டு போக ஆரம்பிச்சது. என்ன பண்ணுவா இவா? அம்பாதே குகர கதேன வர்ஷ்மனத்வம். மறுபடியும் நாராயணா நாராயணா குருவாயூரப்பான்னு கத்தினாராமே. இப்படி மறுபடியும் நீ கூர்மாவதார எடுத்து கூட இதை தாங்க முடியலையே, இதை ஒரு பேலன்ஸ் பண்ண முடியலையே கிருஷ்ணா, என்ன பண்றதுன்னு போது கவலைப்படாதீங்க, அதுக்கும் ஒரு உபாயம் பண்றேன்னு நீ சொன்னையாமேன்னு 27வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரியானவர் தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை திருமால்பாடி ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரே கல்லில் ஆன ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமியின் திவ்ய தரிசனத்தை குருவாரத்திலே அடுத்த பகுதியிலே நாம் அடையலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்னா